ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி, ஒரு விஷயத்த நீங்கள் இது என்கிட்ட சொன்னால் தானேங்க எந்த விஷயமா இருந்தாலும் தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, உங்களுக்கு நான் என்னை பிடிக்கல போல இருக்குது, நம்மளுக்கு குழந்தை இல்லாத ஒரு விஷயத்தினால உங்கள் அம்மாவும் அடிக்கடி என்னை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால நீங்கள் என்னை இது பண்ணுறீங்க போல இருக்குது அப்படின்னோடனே, சரி, நான் அப்படி யோசிக்கலை, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ, நான் அதை யோசிக்கவே இல்லை. எனக்கு உனக்கு தெரியாத விஷயம்னு இல்லை. உனக்கு 1,00,000 ரூபா கிட்ட நான் நம்ம உனக்கு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறதுக்கு நம்ம இதுக்காக என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வாங்கியிருந்தேன்ல, அவன் இப்போ திடீர்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி கேட்டான். நான் வட்டியெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் வேறு யார்ட்டையும் வட்டிக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு எனக்கு 2 மாதமாகவே அவன் சரியாக என்கிட்ட பேசுகிறதில்ல. ஒருவேளை இந்த பணத்துக்காக தான் அவன் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவன் 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 காசை தான் வேறு ஒருத்தர்ட்ட வாங்கினதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அது ஒன்றும் எனக்கு இதாக தெரியலை. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுன்னா நம்ம வட்டி கொடுக்க மாட்டோம், அதனால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் அவன் 2 மாதமாக என்கிட்ட சரியாக பேசுறது. உனக்கே தெரியும், ராஜு என்னோட எவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிட்டத்தட்ட என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன் இப்படி திடீர்னு இப்படி பண்ணுறான் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரியே ஃபோனை கட் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுதான் எனக்கு ஒரே கவலையாக இருக்கும். ஒருவேளை பணத்துக்காக தான் அப்படி பண்ணுறானோ அப்படின்ட்டு. ஆனால் நான் வட்டியெல்லாம் கரெக்டாக தான் மாதம் மாதம் கொடுத்தேன். ஏன் அப்படி பண்ணுறானே தெரியல. அதனால தான் இப்போ அவனுக்கு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துர்லாமா என்னென்னா அந்த யோசனையிலேயே தான் 2 மாதமாகவே எனக்கு அதனால தான் குழப்பத்தில் இருக்கேன். அது இப்போ 20 நாளாக அவன் சுத்தமாக பேசுகிறதே இல்லை. ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்ல. வட்டி மட்டும் நான் பணம் போட்டுவிட்டேன் அவன் அக்கௌண்ட்டில். சரி, ஓகே ஓகேன்னு மட்டும் மெசேஜ் பண்ணான். ஒன்றுமே பதில் சொல்லலை அப்படின்னோடனே, சரி, இதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்களா? அது என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, தெரியவே தெரியாதா உங்களுக்கு? நான் போன வாரம் ராஜு அண்ணாவோட அம்மாவை இங்கே பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ராஜு அண்ணாவோட ஒய்ஃபு அவங்களோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க அம்மா வீட்டுக்கு போனவங்க வரலையா, அவங்க என்னை பார்த்துட்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு சொன்னாங்க. இது மாதிரி அதனால தான் ராஜு ஆஃபீஸ் கூட சரியாக போகிறதில்ல, எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால நானும் கேட்டுக்கலாம். அவங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க மார்க்கெட்டில் பார்க்குறப்போ, அவன் அதனால் எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே பேசுகிறது கிடையாதுமா அப்படின்னோடனே, எனக்கு இந்த விஷயம் உண்மையிலே தெரியாது, அதனால தான் இவன் என்னை இது பண்ணுறானா அப்படின்ட்டு. நான் ஒரு வேளை இந்த பணம் கொடுக்கறதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறானோ என்னமோ அப்படின்னு நான் யோசித்தேன். அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணாங்க, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இல்லை, அவங்க ஒய்ஃப் கல்யாணம் பண்ணாங்கல்ல, 1 இயர் தானே ஆகுது. அது அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை விரும்பி இருக்கும் போல இருக்குது. அது தெரியாமல் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்குங்க. அதனால தான் அவங்க இது டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்கு போல இருக்குது அப்படின்னோடனே, அதுக்கு எதுக்கு இவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்? அந்த பொண்ணே வேணாங்கிறப்போ விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான், இதுக்காக எதுக்கு இவன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி சரி, நம்ம அதை பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போ நம்ம பிரச்சனைக்கு வாங்க, இது தானே உங்களுக்கு ப்ராப்ளம், நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னோடனே, எனக்கான மனசு கஷ்டமாக இருக்குது ராஜு வாழ்க்கையை நினச்சா அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு போயிட்டு அந்த அண்ணனை பார்ப்போம், பார்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். ரொம்ப